தகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதினி கிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதினி கிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் தகதிம் தகடம் தகமதரிதோம் ததோம் தன ததிம் ததிம் ஜனு ததிம் ததிம் தன ததிம் ததிம் நிசனி சரி சனி சரி சனி சரி 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 சனி தகிடதிமி தஜனு ததிமி தஜனு ஜனு பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியால் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியால் பகைவரை ஓட்டிடும் காளி சூலம் எடுத்து நீ சூரம் நடத்திடு எட்டு திக்கும் வழி நடத்து தஞ்சமின்றி உனை சரணடை போட்டு தாய் போல் வந்து காத்திடம்மா தஞ்சமின்றி உனை சரணடை போட்டு தாய் போல் வந்து காத்திடம்மா மனத்தில் இருக்கும் தாயி மணபத்ரகாளி தாயி மனத்தில் இருக்கும் தாயி மணபத்ரகாளி தாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி காளி வருவாளே சந்தன காளி வருவாளே வனபத்ரகாளி தாயி வரம் தர வேணும் தாயி வனபத்ரகாளி தாயி வரம் தர வேணும் தாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சாம்பல் தந்து நோய்களை தீர்ப்பால் சாம்பவி சங்கரி வனக்காளி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் அருள் காளி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் அருள் காளி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவானே ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவானே ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் வனக்காளி சிந்தை கவர்ந்தாள் வனக்காளி வனத்தில் இருக்கும் தாயி வனபத்ரகாளி தாயி வனத்தில் இருக்கும் தாயி வனபத்ரகாளி தாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சூலம் எடுத்து நீ சூரம் நடத்திடு எட்டு திக்கும் வழி நடத்து
தஞ்சமின்றி உன்னை சரணடை போட்டு தாய் போல் வந்து காத்திடம்மா தஞ்சமின்றி உன்னை சரணடை போட்டு தாய் போல் வந்து காத்திடம்மா மனத்தில் இருக்கும் தாயி வனபத்ரகாளி தாயி 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 భద్రకాళి శక్తి నీలి పరాశక్తి నీయే పరాశక్తి నీయే కొత్తు మలర్ ఉనదు ముగం పోల విడితాయే భద్రకాళి శక్తి నీలి పరాశక్తి నీయే పరాశక్తి నీయే కొత్తు మలర్ ఉనదు ముగం పోల విడితాయే கத்து கடல் சூழ்மையிலை காவலம்மா நீயே கத்து கடல் சூழ்மையிலை காவலம்மா நீயே முத்துமாரி துர்க்கையன வந்தருளும் தாயே பத்ரகாளி சக்தி நீலி பராசக்தி நீயே கொத்து மலர் உனது முகம் கோல விழித்தாயே காற்றாகி மழையாகி காப்பது உன் பாடு நூற்றாண்டு பலவாக அருள்வது உன் வீடு காற்றாகி மழையாகி காப்பது உன் பாடு நூற்றாண்டு பலவாக அருள்வது உன் வீடு ஏற்றார்க்கு இரவு பகல் துணை நிற்கும் தேவி ஏற்றார்க்கு இரவு பகல் துணை நிற்கும் தேவி நோற்றார்க்கு வேண்டுவதை தந்தருளும் காளி பத்ரகாளி சக்தி நீலி பராசக்தி நீயே கொத்து மலர் உனது முகம் கோல விழித்தாயே வேம்போடு அரச மரம் இணைந்தது உன் எல்லை பாம்போடு தேரை வளர்த்தாலும் வேறு இல்லை வேம்போடு அரச மரம் இணைந்தது உன் எல்லை பாம்போடு தேரை வளர்த்தாலும் வேறு இல்லை வீம்போடு மறுத்தார்க்கும் விரைந்தருளும் செல்வி வீம்போடு மறுத்தார்க்கும் விரைந்தருளும் செல்வி காம்போடு மலர் படைத்து கை தொழுதேன் காளி பத்ரகாளி சக்தி நீலி பராசக்தி நீயே கொத்து மலர் உனது முகம் கோல விழித்தாயே இங்கே நீ வள்ளுவர்க்கே அருள் தந்தாய் அன்று பொங்கி வரும் அன்பர் தொகை பெருகுதம்மா இன்று இங்கே நீ வள்ளுவர்க்கே அருள் தந்தாய் அன்று பொங்கி வரும் அன்பர் தொகை பெருகுதம்மா இன்று திங்களோடு செங்கதிரும் விழியாகும் சூலி திங்களோடு செங்கதிரும் விழியாகும் சூலி மங்களங்கள் தர வந்தாய் நாயகனால் வேதன்
மேல வைப்பட்டிருக்கின்ற நிலையிலே பெருமாட்டியே அவரவர் தகுதிக்கேற்றபடி அதிவிரைவிலே அதிக மேலாண்மை பொறுப்பேற்கக்கூடிய நற்பதவியை கொடுத்து எங்கள் குலமக்களை நன்முறையிலே வாழ வைக்கும்படி உங்களது பொன்னாக்கும்படிக்கு மலரிட்டு மனமொழி மீகளால் வழிபாடு செய்தோடு பெருமாட்டியே தாயே திரிசூலி எம்மை காத்தருளும் பத்ரகாளி உன் பதமலர் பணிந்தோ பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே எங்கள் பரம்பரையை காப்பாயே. பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே, பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே. உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே, எங்கள் பரம்பரை காப்பாயே. உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே, எங்கள் பரம்பரை காப்பாயே. உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே, எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே. உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே, எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே. பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே, உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே, எங்கள் பரம்பரை காப்பாயே.
அருள்பவளே அம்மா பத்ரகாளி அடியவர்க்கு அருள்பவளே நாடியே வருபவர்க்கு நலங்கள் யாவும் தருவாயே ஓடி வந்துனை பணிந்தால் உச்சத்தை அருள்வாயே வியாபாரம் விவசாயம் விளங்கிடவே துணை நீயே வியாபாரம் விவசாயம் விளங்கிடவே துணை நீயே உன் பிள்ளை என்றும் உன்னோடு இருக்க அருள்மழை பொழிவாய் அம்மா நீயே உன் பிள்ளை என்றும் உன்னோடு இருக்க அருள்மழை பொழிவாய் அம்மா நீயே மாற்றங்கள் வேண்டாமே மத மாற்றங்கள் வேண்டாமே சம்பந்தம் செய்யாதே உன் சந்ததி இழக்காதே மாற்றங்கள் வேண்டாமே மத மாற்றங்கள் வேண்டாமே சம்பந்தம் செய்யாதே உன் சந்ததி இழக்காதே ஓம் காளி ஜெய் ஜெய் காளி ஓம் காளி பத்ரகாளி ஓம் காளி ஜெய் ஜெய் காளி ஓம் காளி பத்ரகாளி பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே எங்கள் பரம்பரை காப்பாயே உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே எங்கள் பரம்பரை காப்பாயே உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே எங்கள் பரம்பரை காப்பாயே தாயே திரிசூலி செய்கள் நாம் புலம்புகின்றோம் தாயே திரிசூலி செய்கள் நாம் புலம்புகின்றோம் எம்மினம் காத்திடவே உம்மிடமே வேண்டுகிறோம் உறவுகள் வளர்ச்சி காண உன்னடியே பணிகின்றோம் எம்மினம் காத்திடவே உம்மிடமே வேண்டுகிறோம் உறவுகள் வளர்ச்சி காண உன்னடியே பணிகின்றோம் வம்சங்கள் தழைத்தோங்க வழி என்றும் நீ என்றோ வம்சங்கள் தழைத்தோங்க வழி என்றும் நீ என்றோ உன்னை உணர்ந்தவர் ஒரு போதும் வேறிடம் ஒரு காலம் போகார் உண்மை என்றோ உன்னை உணர்ந்தவர் ஒரு போதும் வேறிடம் ஒரு காலம் போகார் உண்மை என்றோ எழுதிய எழுத்தினையே எவரும் மாற்றிட முடியாதே மாற்றுவதாய் சொன்னால் ஏமாற்றமே நெஞ்சிடுமே எழுதிய எழுத்தினையே எவரும் மாற்றிட முடியாதே மாற்றுவதாய் சொன்னால் ஏமாற்றமே நெஞ்சிடுமே ஓம் காளி ஜெய் ஜெய் காளி ஓம் காளி பத்ரகாளி ஓம் காளி ஜெய் ஜெய் காளி ஓம் காளி பத்ரகாளி பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே பத்திரமாயமை காத்தருளும் எங்கள் பத்ரகாளி தாயே உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே எங்கள் பரம்பரை காப்பாயே உன் பதமலர் பணிந்தோம் பாவங்கள் நீக்கி பரம்பரை காப்பாயே எங்கள் பரம்பரை காப்பாயே உன் திருவடி தொழுதோம் தீயவை நீக்கி திருப்பங்கள் தருவாயே எங்கள் விருப்பங்கள் அருள்வாயே உன் திருவடி தொழுதோம் தீயவை
உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியால் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியால் பகைவரை ஓட்டிடும் காளி சூலம் எடுத்து நீ சூரம் நடத்திடு எட்டு திக்கும் வழி நடத்து தஞ்சமின்றி உனை சரணடை போட்டு தாய் போல் வந்து காத்திடம்மா தஞ்சமின்றி உனை சரணடை போட்டு தாய் போல் வந்து காத்திடம்மா பணத்தில் இருக்கும் தாயி மணபத்ர காளி தாயி பணத்தில் இருக்கும் தாயி மணபத்ர காளி தாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி காளி வருவாளே சந்தன காளி வருவாளே வனபத்ர காளி தாயி வரம் தர வேணும் தாயி வனபத்ர காளி தாயி வரம் தர வேணும் தாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி சுடரொலியால் சுடும்பிழியாய் பகைவரை ஓட்டிடும் காளி தந்து வேண்டும் வரம் தரும் அருள் காளி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் அருள் காளி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவானே ஓம் ஸ்ரீ வனபத்ர காளி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவானே ஓம் ஸ்ரீ வனபத்ர காளி சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தால் வனக்காளி சிந்தை கவர்ந்தால் வனக்காளி பணத்தில் இருக்கும் தாயி வனபத்ர காளி தாயி வனத்தில் இருக்கும் தாயி வனபத்ர காளி தாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் வனக்காளி சுடரொலியால் சுடும்பிழி
ஆயிரம் கண் உடையவளே ஓம் ஸ்ரீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயம் கொண்டவளே ஆயிரம் கண் உடையவளே ஓம் ஸ்ரீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயம் கொண்டவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி ஆயிரம் கண் உடையவளே ஓம் ஸ்ரீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே ஆயிரம் இதற்கொண்ட தாமரை பூவும் அழகு முகம் பார்த்தவர் நெஞ்சினில் பரவசமாகும் திருவருளும் ஆயிரம் இதற்கொண்ட தாமரை பூவும் அழகு முகம் பார்த்தவர் நெஞ்சினில் பரவசமாகும் திருவருளும் நீ இருக்கும் இடம் எல்லாம் அன்பருக்கு ஆலயமே தாயே உன் வாசல் வந்தால் சந்தோஷம் உண்டாகும் தாயே உன் வாசல் வந்தால் சந்தோஷம் உண்டாகும் தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி ஆயிரம் கண் உடையவளே ஓம் ஸ்ரீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே பூவும் கனியும் மாணவள் எங்கள் வனக்காளி தாயும் மாணவள் சேயும் மாணவள் வனக்காளி பூவும் கனியும் ஆனவள் எங்கள் வனக்காளி தாயும் மாணவள் சேயும் மாணவள் வனக்காளி பூவாகி பூத்திடுவாள் தாயாகி காத்திடுவாள் தேவி உந்தன் பாதத்திலே மனமார சரணடைந்தோம் தேவி உந்தன் பாதத்திலே மனமார சரணடைந்தோம் தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி ஆயிரம் கண் உடையவளே ஓம் ஸ்ரீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே ஆயிரம் கண் உடையவளே ஓம் ஸ்ரீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி
ஆயிரம் கண் உடையவளே ஓம் சீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயம் கொண்டவளே ஆயிரம் கண் உடையவளே ஓம் சீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயம் கொண்டவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி ஆயிரம் கண் உடையவளே ஓம் சீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே ஆயிரம் இதற்கொண்ட தாமரை பூவும் அழகு முகம் பார்த்தவர் நெஞ்சினில் பரவசமாகும் திருவருளும் ஆயிரம் இதற்கொண்ட தாமரை பூவும் அழகு முகம் பார்த்தவர் நெஞ்சினில் பரவசமாகும் திருவருளும் நீ இருக்கும் இடம் எல்லாம் அன்பருக்கு ஆலயமே தாயே உன் வாசல் வந்தால் சந்தோஷம் உண்டாகும் தாயே உன் வாசல் வந்தால் சந்தோஷம் உண்டாகும் தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி ஆயிரம் கண் உடையவளே ஓம் சீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே பூவும் கனியும் மாணவள் எங்கள் வனக்காளி தாயும் மாணவள் சேயும் மாணவள் வனக்காளி பூவும் கனியும் ஆனவள் எங்கள் வனக்காளி தாயும் மாணவள் சேயும் மாணவள் வனக்காளி பூவாகி பூத்திடுவாள் தாயாகி காத்திடுவாள் தேவி உந்தன் பாதத்திலே மனமார சரணடைந்தோம் தேவி உந்தன் பாதத்திலே மனமார சரணடைந்தோம் தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி ஆயிரம் கண் உடையவளே ஓம் சீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே ஆயிரம் கண் உடையவளே ஓம் சீவன பத்ரகாளி நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே பொற்பாதம் பணிந்தவர்க்கு ஏது குறை உமையவளே தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி தாயே பத்ரகாளி தாயே மகமாயி
மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும். திருத்தணிகை மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும். அங்கே தன்னை மறந்து மயில்களெல்லாம் நாட்டியம் ஆடும். திருத்தணிகை மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும். அங்கே தன்னை மறந்து மயில்களெல்லாம் நாட்டியம் ஆடும். திருத்தணிகை மலை படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும். அப்படிதான் பாடினா கை தட்டணும்னு அர்த்தம். கை தட்டின 5-6 பேருக்கு மட்டும் நன்றி. சூலூர் பிரிவு குருமப்பாளையம் அருள்மிகு அரச குலதெய்வம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இந்த மகோற்சவ பெருந்து விழாவுடைய முதல் நாள் நிகழ்வாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். மிகுந்த கூட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருவிழா கமிட்டியினுடைய நிர்வாக பெருமக்கள் அண்ணன் திரு கணேசன், காமராஜ், விஜயகுமார், அங்கண்ணன், விஸ்வநாதன், நாகராஜன், சுந்தர்ராஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற ஊர் பொதுமக்கள், வருகின்றிருக்கிற பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு இன்னைக்கு இல்லை, கொஞ்ச நாளாகவே சத்திய சோதனையாக தான் ஓடிட்டு இங்கே வந்து என்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து டெய்லியும் சத்திய சோதனை தான், தற்கொலை முயற்சி தான். ஒன்று மழை பெய்யுது, இல்லையா ஆடியோ சரியாமைய மாட்டேங்குது, ஆடியோ சரியாக இருந்தால் ஆடியன்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா ஆளே இல்லாத கடையை அப்படின்ற மாதிரி இல்லை. நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், இனிமேல் நிகழ்ச்சி நடத்த முடியாதுன்னு. அடுத்த நாளே திரும்ப நிகழ்ச்சி வச்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதுனால நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு போனால் வந்து ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெரிய ஷெட்டு போட்டு மக்கள் எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. நல்ல நிகழ்ச்சி நடத்தலான்னு நம்பி போய் உட்கார்ந்த பிறமா இந்த ஆடியோக்காரர் என்ன பண்ணாரு, இதே மாதிரி நிறைய மிக்சர் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் பேச ஆரம்பிச்சுட்டான். அவர் ஏதோ இங்கே திருகிறாரு அங்கே திருகிறாரு, நான் பேசுறது பப்ளிக்கு போய் தெரியக்கூடாதுன்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சு கடைசி வரைக்கும் யார் பேசுறது யாருக்கும் கேட்கல. நான் என்ன பேசுறேன்னு ஆடியோக்காரருக்கு கேட்கல. ஆடியோக்காரர் பேசுறது கேட்குற நிலைமையில் நான் இருந்தேன், அவர் இல்லை. ஏன்னா அவர் அப்பதான் கடைக்கு போயிட்டு வந்துருக்காரு. அதனால ஒரு வழியாக அவர் சரி பண்ணப்பட்ட பாடு பெரும்பாடு. ஆனால் உள்ள வந்த உடனே வந்து இன்னைக்கு இங்கே நடக்குமா இல்லையான்ற ஒரு சின்ன குழப்பத்தை இந்த அண்ணன் ஆடியோக்காரன்னா அற்புதமாக தீர்த்து வச்சு உங்களுக்கு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டாரு. நம்ம கோயில் நிர்வாகத்தினர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் வணக்கமும் அன்பும் தெரிவிக்கிறோமோ அதே அளவுக்கு அண்ணா ஆடியோ பேருன்னா ஜெய்கரி ஆடியோவுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். தொழில்காரங்க நம்ம முடியும். ஒன்று வேலை தெரியணும், இல்லைன்னா தெரியாத வேலையை தெரியலன்னு சொல்லணும். 2 இல்லைன்னா அமைதியாவது இருக்கணும். இப்போ யாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. தெரிஞ்சவன் தெரியாத மாதிரி காட்டிக்குவான், தெரியாதவன் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவான். இல்லையா மற்றவன் செய்யாமல் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். அப்படிதான் இப்போ நிலைமை. அதை வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு இவர் ஜெய்கரி. ரொம்ப சந்தோஷம். வெளியே மேடை கலட்டிட்டு இங்கே மண்டபத்துக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்கணும் போதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது எப்படி வந்து சரியா இருக்கும். அவர் ஆடியோக்காரர் வேறு சொன்னார், அங்கே பேசுனீங்கன்னா கேட்காது அப்படின்னு. ஆனால் பின்னாடி கேட்குதானா? பின்னாடி கடைசியில் இருக்கவங்க கடைசியில் நல்லா கேட்குதானா? தைரியமாக பேசலாம். ஏன்னா அந்த கல்லூரிக்கெல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, காலேஜெல்லாம் பேசுறது விட்டு நான் போனேன்னு கேட்பேன், தம்பி பின்னாடி கேட்குதா? பின்னாடி ஒரு பையன் சொல்லுவான், கேட்கல நீ பேசு. அவன் கேட்கலையா, நான் சும்மா பேச சொல்றான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நிறைய டிவிலாம் நீங்க காலையில ஆனால் புதிய டிவில நான் பேசுறது ஒரு 5 நிமிஷம் ஒரு கிளிப்பிங் போடுவாங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா டெய்லி 5 நிமிஷம் கிடையாது. ஒரு நாளைக்கு நான் போய் உட்காந்து
ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துட்டுனா அதை கட் பண்ணி வாரத்துக்கு போடுறாங்க. அந்த பேச போற இடத்துல அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போற பாருங்க ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள அதுக்கு 10 ரூம் இருக்கும். அங்கே இந்த மாதிரி ஒரு வீடியோ கேமரா பண்ணுறாங்க 3, 2, 1 ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சோன்னா அவரும் ஆன் பண்ணி வச்சு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு வீடியோ கேமராமேன்ட்ட பேச ஆரம்பிச்சு 1 மணி நேரம் முழுசா முடிஞ்சிருச்சு. ஒரு ஜோக்கு கூட அந்த சிரிக்கல. எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா இருக்கிறது ஒரு ஆளு இவரும் கிளம்பிட்டாரு சார். இருக்கிறது ஒரு ஆளு இதெல்லாம் வைக்கிறீங்க எதுவுமே சாப்பிட முடியாது. இப்ப இருக்கிறது ஒரு ஆளு இவர் ஒத்த ஆளையே நம்மளால சிரிக்க வைக்க முடியல. இது டிவியில போய் யாரு பார்த்து சிரிக்க போறாங்கன்னு அந்த வீடியோ கேமரா தம்பி நிறுத்து, ஒரு நிமிஷம் நிறுத்து, ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்டேன். தம்பி 1 மணி நேரமா பேசுனேன், ஒரு ஜோக் கூட உனக்கு சிரிப்பு வரல, உண்மையிலேயே நான் பேசுறது புரியலையான்னா அவன் சொன்னான் கேன் போடுறான் கூடுமா அவன் இந்திக்காரன். அது தெரியாம அவனுக்கு போய் அந்த மாதிரி எல்லாம் நாங்க பழகிருச்சு. அதுவும் கொரோனா காலத்துல நாங்க பட்டிமன்றம் இல்லாம வீட்டுல இருந்த நேரத்துல எங்க பேச்சாளர் அம்மா ஒரு அம்மா ராத்திரி 2 மணிக்கு திடீர்னு பெட்ல இருந்து எழுந்திரிச்சு பெரியவர்களே தலைமர்களே கத்தி இருக்குது. நைட் 2 மணிக்கு அவங்க வீட்டுக்காரர் பாட்டு இப்ப எங்களுக்கு சாப போட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்து மேல போட்டுருக்காரு. நன்றி வணக்கம்னு கொடுத்துருச்சான். இந்த ஆடுன காலம் பாடுன வாங்கி சும்மா இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி எங்களுக்கு மேடைகள்ல பேசாம இருந்தா முடியாது. இந்த பணம்ன்றது அடுத்த விஷயம். மக்களோட மக்களாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பழகி அது ஒரு மாதிரியான நிலைமைக்கு வந்ததுனால இப்போ அற்புதமாக ஒரு நிகழ்ச்சி நடந்த போனால் அந்த நம்பிக்கை வந்துருச்சு. உண்மையாகவே நிறைவான கூட்டம். நிறைய இடங்கள்ல 5000-10,000 பேர் இருப்பாங்க கிராமங்கள்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா கொத்து கொத்தா இருந்துச்சு போய் வீரப்படையெல்லாம் நடந்து விட்டுருவாங்க. அப்படியா இருக்காது. சில கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும், ஒருத்தர் சிரிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு கிராமத்தில் கேட்டேன், அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டேன், ஏங்க ஒருத்தருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு பெரிய வந்து பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை இல்லாம ஒருத்தர் சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவன் என்ன பண்ணுவீங்க? சில இடத்துல நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சு பார்க்குறான். என்ன செய்வீங்க அவனை? இந்த பெரிய லைன்ஸ் கிளப் ரோட்டரி அந்த மாதிரி இடத்துலாம் பேசுறதுக்கு கூப்பிட்டு போய் நான் போனோம்னா அந்த தலைவர்கிட்ட கேட்பேன், ஐயா எவ்வளோ நேரம் பேசுவோம்? அவர் சொல்லுவார், சார் உங்கள் டேட் வாங்குறது நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டோம், நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்கல்ல, அதனால் இது உங்கள் ஊர் உங்கள் மண், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், நாங்கள் 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம். அவங்க போயிடுவாரா நான் உட்காந்து பேசிட்டு இருக்கணுமா? அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா கை தட்டுனீங்கன்னா நல்லா ரசிச்சிங்கன்னா ரைட்டு நாங்கள் பேசுறது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா இப்போ சிரிக்கலாம். இதுவே நீங்கள் நடுவர் சிரிக்க சொன்னாருன்னு சொல்லி காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு வீட்டில் கதவை சாத்தி தாப்பால் போட்டு நைட்டு சொன்னார்ல சிரிக்கலாம்னு உட்காந்து சிரிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க? அதனால் இங்கே தைரியமாக நம்பிக்கையாக சிரிங்க. பக்கத்தில் பொண்டாட்டி உட்காந்துன்னா கவலைப்படாமல் சிரிங்க, பயப்படாது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நல்லா கை தட்டுனா பெண்களுக்கு 1/2 அடி முடி உடனே வளர்ந்துருக்கும். 1/2 அடி அப்படின்னு அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே சொன்னாங்க சொல்ல நம்ப மாட்டீங்க. வழுக்கு தலையாக இருக்கிறவங்களுக்குலாம் முடி நிறையா வந்துடும். நல்லா கை தட்டிகிட்டே இருக்கணும். தட்டுக்கு போகலாம். இது ஏன் சிரிக்க சொல்றோம்னா சில பேர் என்ன செஞ்சாலும் சிரிக்க மாட்டாங்க. 2 முதலாளிங்க பேசிக்கிட்டாங்க. முதலாளி பெரிய பணக்காரன் 2 பேர் பேசிட்டாங்க. உலகத்திலேயே கேவலமான ஒரு முட்டாளை வந்து நான் வேலைக்கு வச்சிருக்கேன்னு ஒரு முதலாளி சொன்னார். இன்னொரு முதலாளி சொன்னாரு, அடையடா நான் அவனை விட கேவலமான ஒரு முட்டாளை வேலைக்கு வச்சிருக்கிறேன்னா. இந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. 2 முட்டாள்ல எவன் பெரிய முட்டாள்னு இந்த பெரிய முட்டாள 2 பேசிட்டு இருக்கு. யாரு? 2 முதலாளியும் என் வேலைக்கார முட்டாளா உன் வேலைக்கார முட்டாளான்னு பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. இப்ப பாரு நான் என்ன செய்யறேன்னு என் வேலைக்காரன் என்ன பண்றான் பாருன்னு, டேய் வா அப்படின்னு கூப்பிட்டாரு.
ஒரு 10 ரூபா காசு கொடுத்து போய் ஒரு ஆடிக்கார் வாங்கி வந்தான். அவன் உடனே சரி முதலாளி கிளம்பி போனான். பார்த்தியா, 10 ரூபா கொடுத்தேன், ஆடிக்கார் வாங்கி வந்தேன், கிளம்பி போறான். பார்த்தியா, இவனை விட முட்டாளை மாதிரி இருக்கிறான்னு இந்த முதலாளி சொன்னான். அதுக்கு இந்த முதலாளி சொன்னான், அவனாவது பரவாயில்ல, இவனை பாருங்க, டேய் வா அப்படின்னு இவனோட வேலைக்காரனை கூப்பிட்டான். வா வீட்டுக்கு போய் நான் இருக்கிறேன்னு பார்த்துக்குவாங்க. சரி முதலாளி இவனும் கிளம்பி போனான். இந்த 2 பேரும் போய் கடத்தல மீட் பண்ணிக்கிட்டான். யாரு? வேலைக்காரன் 2 பேரும் கடத்தல மீட் பண்ணான். மீட் பண்ணி அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, நம்ம முதலாளி இந்த மாதிரி லூசு பசங்க எவ்வளவு இருக்கிறாங்களா, 10 ரூபா கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு சொல்றானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு தெரியல பார்த்தியா அப்படின்னா யாருங்க. அதுக்கு அவன் இன்னொருத்தான் சொல்லியிருக்கான், ஆனா 3 முதலாளியாவது போறாங்கடா, அந்த ஆள் அங்க இருந்துகிட்டே என்ன போய் வீட்டுல இருக்கிறான்னு பார்த்துவான்னு சொல்றானே, அவன் கையில போன் இருக்குல்ல, போன் பண்ணி கேட்டுக்கலாம் நான் வீட்டுல இருக்கிறேன்னா இல்லைன்னு. அது தெரியாம இப்படி பண்றான்னா. இப்படி ஏதாவது ஒரு செய்தி சொன்னா மக்கள் சந்தோஷமா சிரிச்சு கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் நடக்கும். என்னன்னாங்க, அந்த காலத்துல கிராமங்கள்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு நடுவில் வருஷம் தோறும் பண்டிகை காலங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் படிப்பாங்க. 10 நாள் 20 நாள் மக்கள் திரண்டு பக்கத்து ஊர்கள் அதெல்லாம் கிளம்பி வண்டி கட்டிட்டு உட்காந்து கேட்பாங்க. ராமன் காட்டுக்கு போனான்னு அந்த பாரதம் சொல்ற ஒரு பாடுனாருன்னா, ராமாயணம் சொல்ற ஒரு பாடுனாருன்னா கூடவே அந்த மக்கள்லாம் அழுவாங்க. ஆனா இன்னைக்கு மனுஷங்க அழுகிறதுக்கு தயாரா இல்லை, ஏன்னா சிரிக்கிறதுக்கும் தயாரா இல்லை. ஏன்னா அவங்க கண்ணே கிளம்பி உங்க பட்டிமன்றம் பெருசா இருந்தடா, கொஞ்ச நேரம் ரைட், கொஞ்ச நேரம். அதனால பாரதம் படிக்கிறது ராமாயணத்தை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இன்னைக்கு மனுஷங்க எல்லாருமே வாழ்க்கையோடு போராடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஒருத்தன் காலையில கிளம்பி வீட்டுல இருந்து வெளியே வந்தான், வாசப்படி தாண்டினா வண்டி பஞ்சர். காலையில இன்னைக்கு பொழுது இப்படி அடி வெடிஞ்சிருக்குன்னு சட்டப்பையில இருந்து போனை எடுத்தான். இப்படி பார்த்தான், போனுக்குள்ள என்ன வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கான். போன்ல இந்த டிஸ்பிளே பிக்சர்னு சொல்றாங்கல்ல, அது பொண்டாட்டி போட்டோ வச்சிருந்தான். பஞ்சர் போட்டாச்சு, கொஞ்சம் தூரம் போனான். போலீஸ்காரன் வண்டி நிறுத்தினான். ஏன் நிறுத்து, எங்கடா லைசன்ஸு, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு, எங்க இன்சூரன்ஸு, எதுவுமே இல்லைங்க. 3000 ரூபாய் ஃபைன் கட்டு. சரி போ, 3000 பணம் கட்டினான். கட்டி முடிச்சு திரும்ப போன் எடுத்து பார்த்தான். அவன் பொண்டாட்டி போட்டோ பார்த்துட்டு திரும்ப போட்டி வச்சுட்டான். அங்கேருந்து நேராக ஆஃபீஸ் போனான். ஆஃபீஸ் போன உடனே மேனேஜர் கூப்பிட்டாரு, நீ தெரியாத வேலை செய்யறது இல்லையாமே, 1 மாதத்துக்கு நீ சஸ்பெண்ட் பண்ணியாச்சு கிளம்பு அப்படின்னு மேனேஜர் துரத்துனார். சஸ்பெண்டா, சரி ரைட்டு. வெளியே வந்தான், திரும்ப போனை எடுத்தான், பார்த்தான், அவன் பொண்டாட்டி போட்டோம் பாய்க்கு வச்சுட்டான். இதே மாதிரி காலையிலேருந்து ஊர்பட்ட துன்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும்போது அவன் நண்பரை பார்த்து கேட்டார், என்னடா காலையிலேருந்து இவ்வளோ பிரச்சனையோடு இருக்குன்னு சொல்றியே, அந்த ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன பார்த்தார்? என் பொண்டாட்டி ஃபோட்டோ. உன் பொண்டாட்டி ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ மெயின் மறந்து குறையா உன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருந்தான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் என் பொண்டாட்டி ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்பேன். ஏன் தெரியுமா, உட்காந்துருக்கீங்க பாருங்க, சில ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் கயிறு கட்டி விட்டுருவாங்க, லேடிஸ் இந்த பக்கம், ஜென்ஸ் இந்த பக்கம். அன்னைக்கு ஒருத்தன் புதுசாக கல்யாணம் பொண்டாட்டி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்க முடியாமல் தூரமாக தள்ளி அங்கே உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் பட்டிமன்றம் பார்த்தா அவன் பொண்டாட்டி பார்த்துருக்கான், ஆனால் வேற யாராவது பார்த்துருவாங்க. ஏன்னா அவனே 50 வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், வேற யாராவது பிக்கப் பண்ணி விட்டு போயிட்டே தான் தேவை. அது மாதிரி இல்லாமல் கலந்து உட்காந்துருக்கிறீங்க. அதனால பக்கத்தில் மனைவியோட உட்காந்துருக்கவங்க தைரியமா நம்பிக்கையோட கவலைப்படாமல் எல்லாரும் சிரிக்கலாம், சிரித்து சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை. அதனாலதான் ஒரு அற்புதமான தலைப்பு வச்சிருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு பண்ணுறது ஏன் முக்கியம்னா, ஒரு மனுஷனுக்கு பேர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி தலைப்பு முக்கியம். சில நேரங்களில் பேர் பொருத்தம்னா ஒழிஞ்சிடும் இல்லையா. பழைய சோத்துலேயே வழி இல்லாமல் இருப்பான், அவன் பேர் பாரி வந்தாலும் வச்சிருப்பானுங்க. இங்க ஒரு பிரச்சனைனா சூலூர் தாண்டி போய் நிற்பான், அவன் பேர் அலெக்சாண்டர்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பொருத்தம் இல்லாத
பேர் இருக்கோம். இங்க ஒரு பொருத்தமான தலைப்பு வச்சிருக்கிறோம். ராமாயணத்தை பத்தி பேசணும்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க அப்படியே ஏன்னா ராமாயணத்தை பத்தி பேசணும்னு சொன்னா அப்படியே மக்கள் கிளம்பிடுவீங்க. அதனால பொதுவா அந்த மாதிரி குழப்பம் இல்லாம ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கிற குடும்பங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனால என்ன பிரச்சனைனா அற்புதமான ஒரு தலைப்பு வச்சிருக்கோம். என்னன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மாமியாரா மருமகளா, இதுதான் தலைப்பு. ஏன்னா இங்க பெண்கள் நிறைய இருக்கிறதுனால இங்க இருக்கிற மாமியார் எத்தனை மருமகள் எத்தனைன்னு ஒரு கணக்கு போடுவோம். மாமியார் எல்லாம் ஒரு முறை கை திரும்ப போகலாம். மாமியாரே இல்லையா? மாமியார் கட்சி ரொம்ப வீக்கா இருக்குது. மருமகள் எல்லாம் ஒரு முறை கை திரும்ப போகலாம். மருமகள் கொஞ்சம் வீட்டா இருக்குது. சரி, மாமியாரா மருமகளா, அதான் தலைப்பு. இதுல அற்புதமா பேசுறதுக்கு 6 அறிஞர் பெருமக்கள் வரணும். 6 பேர்ல 4 பேர் உங்களுடைய வந்துட்டாங்க, 2 பேர் வரணும். முதல்ல இந்த விவாதத்தை தொடங்கி வைக்க வைக்கிறது நீங்க சாப்பிட்டு பேசுங்க, அவசரம் இல்லை. மாமியாரேன்னு பேசுறதுக்கு ஒரு ஆண்மகன் வர நல்லா கை தட்டுங்க. ஆமா, அவங்க யாருமே இல்லை. இவரை பத்தி சொல்லணும்ல. என்னோட எல்லா பட்டிமன்றத்திலையும் என் கூட பேசிட்டு இருக்க அன்பு தம்பி, அன்பு நண்பர், அவர் வந்து கோவை எஸ்என்எம்இ கலைஞர்களுடைய பேராசிரியர், டாக்டரேட் முடிச்சிருக்கார். எதில் டாக்டரேட்? தமிழ் இல்லை, மைக்ரோ பயாலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கார். ஆனால் தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தில் என்னோட எல்லா நிகழ்ச்சியிலும் பேசிட்டு இருக்கார். நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இப்போ கூட வரப்போறாரு. நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். அவர் பேச பேச இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய, அற்புதமாக பாடுவார். கண்ணாடி போட்டுக்கார் பார்த்தீங்களா? அவர் பேர் பாக்கியராஜ். பாக்கியராஜ்னா உங்களுக்கு தெரியும், சேட்டாக்கு பேர் பாக்கியராஜ் இல்லையா? வாங்க. இரவு வருவதில்லை, நிலவை கேட்டு இரவு வருவதில்லை, நிலத்தை கேட்டு மழை வருவதில்லை, இலையை கேட்டு காய் வருவதில்லை. நான் இங்கு எதையும் கேட்டு வரவில்லை. பத்ரகாளியம்மனின் அருளையும் உங்கள் அனைவரின் நன்மையும் கேட்டு வந்திருக்கிறேன். நடுவர்களே, முதல்ல தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அம்மாவை பாடணும். பாடிட்டு அப்புறம் நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணியே மரமாயி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. ஆயிரம் கண்கள் உடையவரே, ஆலயத்தின் தலைமகளே. ஆயிரம் கண்கள் உடையவரே, ஆலயத்தின் தலைமகளே. கடைக்கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். கடைக்கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மரமாயி. அம்மா வணங்கிட்டு நடுவில் பொன்னாங்காடியில் ஒரு பட்டிமன்றம் நீங்க வந்தீங்க. பொன்னாங்காடி பட்டிமன்றத்தை பேசி முடிச்சுட்டீங்க. யாருன்னு கேளுங்க. முதல்ல இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, உமா மகேஸ்வரிமா. இந்த அம்மா பேசி முடிச்சுட்டு நன்றி அப்படின்னாங்க. திடீர்னு ஒரு 10 பேர் ஓடி விட்டுதான், அம்மா நிறுத்தாதே, நீங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு. இந்த அம்மா ஒரே விஷயம், ரொம்ப நல்லா பேசுறாங்க
பேசுறதுக்கு அப்புறம் நன்றின்னு சொன்ன இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஒரே டவுட்டு ஐயோ என்னதான் பிரச்சனை வீட்டுக்கு போனா பொட்டாணி போயிருந்தாங்கல்ல அதுக்கு ஓப்பனிலே போனால பேசிக்கிட்டே இருக்கு நடுவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கீங்க. அம்மா பின்னாடி கேக்குதுங்களா? இதை இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது பாருங்க எதுக்குன்னே தெரியாம சிரிப்பாங்க. சரி அடுத்த சீன்ல நாம சிரிப்போம் பாருங்க. கேக்குதுங்களா? அண்ணா ஆண்கள் யாராவது அண்ணனுங்களா உண்மையை சொல்லுங்க. கேக்குதா? இல்லையா? அதான் என்ன பண்ணிருக்கானா அவங்க மாப்பிள்ளை பார்த்தது நான் சொல்றேன். நடுவர்களே முதல்ல ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. 16வது ஒரு ஆளு நம்ம அண்ணன் பக்கத்துல நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இவங்க ஏமா இது வரைக்கும் ஒரு 10 பேர் வந்து உங்களுக்கு பிடிக்கல. 11வது ஒரு ஆள் வந்திருக்கு. அவர் மட்டும் ஏமா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் பஜ்ஜி சொல்லி எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. இவர் மட்டும் காபி டம்ளர் கழுவி வச்சுட்டு போயிருக்காரு. நடுவில் எவ்வளவு குடும்பம் பாருங்க. ஒரு மாப்பிள்ளை பாக்குறப்பவே அவன் பாத்திரத்தை கழுவானான்னு பார்த்தாக்கா இந்த காலத்துல மாமியார் சேர்ந்தவர்களா மருமகள் சேர்ந்தவர்களா தலைப்பாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் நடக்குது? அதுக்கு முன்னாடி ஏன் தெரியுமா நான் 10 மணிக்கு மேல மலுமிச்சம்பட்டி போய் சேர்ந்தோம்ல அதனால இந்த ஊர் மக்களுக்கு எதுவும் போய் சேராது. ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பை சொல்லிடுறேன். இந்த சூலூர் பிரிவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்களா எவ்வளவு பலம் அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? எப்படி ஒரு விருந்தோம்பல் பண்ணாங்க பாத்தீங்களா? எப்படி ஒரு சாடு அழிச்சாங்க பாத்தீங்களா? எப்படி ஒரு சந்தோஷத்தோட போனாங்க பாத்தீங்களா? இதான் அன்னைக்கே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. தெரியுங்களா? சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில் தான். எங்க சூழல் பிரிவில் தான் சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில் தான். ஏழுங்க என்னங்க ஆமாங்க இருக்குங்க சரிங்க பார்க்குவாங்க மாடுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க மழைப்பாங்க இருக்குங்க எடுத்துக்கோங்க தேடுங்க கையெடுங்க சாப்பிடுங்க திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க ஏழுங்க எழுதுங்க உட்காருங்க ஏப்பையா பாயசம் எடுத்து போடு. ஐயோ தப்பாப்பா இந்த பக்கம் வரவே கூடாது சாப்பாடை போட்டு ஆளை காலி பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு பெருமையான ஒரு ஊர் இது. இந்த ஏழூர் பிரிவு அருமையான இந்த ஊர்ல இந்த பட்டிமன்றம் நீங்க பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு. வர்ற வழியே பார்த்தேன் அரசு ஆஸ்பத்திரியில இருந்து 2 மனநோயாளிகள் தப்பி ஓடாம இருக்குது. பார்த்தா அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. யார் அவங்க 2 பேரும் தான். நடுவர்களே தலைப்பு என்னன்னா மாமியாரா மருமகளா குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுப்பது. இதான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். கல்யாண ஆணுக்கும் கல்யாண பெண்ணுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவர்களே. என்ன தெரியுமா? கல்யாண பெண்ண கழுத்துல தாலி கொடுக்கும். இங்க நம்மால கழுத்தே தெரியும். இது கொடுமையா போயிட்டு நடுவர்களே. 3 முடிச்சால முட்டான கேளு தம்பி 3 முடிச்சால முட்டான கேளு தம்பி நான் இருந்த தேருக்குள்ள இப்போ விழுந்த சேருக்குள்ள நான் இருந்த தேருக்குள்ள இப்போ விழுந்த சேருக்குள்ள 3 முடிச்சால முட்டான கேளு தம்பி. நடுவுல 3 முடிச்சு முதல் முடிச்சு இதோட உங்க அப்பா அம்மா காலி. 2வது முடிச்சு பக்கத்து வீட்டுக்கார பெருவோட எவ்வளவு இருக்குவாரு. 3வது முடிச்சு சொந்த பந்தா யாரும் நீங்கள் வரவே கூடாது. முத்துக்கு முத்தாக இன்னொன்று நடந்துச்சு. சமீபத்தில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இல்ல தாலி எடுத்துக்கிட்டே போனா பாருங்க மாப்பிள்ள பின்னாடி பிடிச்சி யாரும் கட்டிக்கிட்டாங்க. என்ன கட்டினா யாரு கட்டினா என்ன என்னன்னு தெரியல. கொண்டு போனதான் அவனுக்கு தெரியும். கடைசியா பார்த்தா பொண்ணோட சித்தி கட்டிட்டான். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குது கட்டுறது தான் திருப்பிலாம் வாபஸ் எல்லாம் பாராட்டு விட்டு போயிருக்கு. நடுவர்களே ஒரு அமைதியான ஒரு செய்தார்
மறப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை. இப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு அப்பா அருமையான ஒரு குடும்பம். என்னைக்கு தாலி கட்டிட்டு மகராசி உள்ளார வந்தாலோ அன்னைக்கு எல்லாம் போச்சு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொல்லுங்க முருக சாப்பிட்டு என்னங்க முருகு கசக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவ சீரியலை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த கொசுபட்டி சூரிய போய் சாப்பிட்டாங்க. இப்படி இருந்தா எங்க வாழ்க்கை? இப்படி இருந்தா வாழ்க்கை எங்க சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, என் மனைவிட்ட போயிட்டு ரசம் தான் முடிக்கிற நடுவில் எங்க அம்மா எப்போதும் ரசத்துல தான் முடிய கிடப்பாங்க. என் மனைவி டெய்லி என் வயிற்றுல முடிய கிடக்கிறாங்க. ரொம்ப கொடுமை. நடுவில் ஒண்ணும் கிடையாதுங்க. போன வாரத்துல என் மனைவி சொன்னேன், அம்மா குளிப்பணியாரம் பண்ணி கொடு அப்படின்னு. காலேஜ்ல திடீர்னு போன் பண்ணான், எப்படியோ குளிப்பணியாரம் பண்ணிட்டா போல ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க கேளுங்க நடுவர்களே. எத்தனை அடிக்கு குழி தோண்டுறதுன்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், எப்போ ஒரு 6 அடிக்கு குழியை தோண்டு அதுல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு. எவ்வளவு பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் நடுவர்களே. முதல்ல ஒரு மணமகள் உள்ளார வரா, மனைவி வரா, மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குலமகளே வா வா தமிழ் கோவில் வாசத்திலிருந்து வைத்தோ வா வா அப்படின்னு அழகா அந்த பொண்ணு அப்படியே வலது காலை எடுத்து வீட்டு வாசலுக்குள்ளார வந்தன அப்படியே இன்பம் பொங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் எல்லாரும் வர சொல்றோம். ஆனா இங்க உள்ளார வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எல்லாமே காலி ஆகிடுது நண்பர்களே. பாருங்க, நம்ம பாருங்க, நம்ம நண்பர் எங்கேயோ பாவம் சரவணாஸ்வரத்துல போய் ஒரு 50 ரூபா 100 ரூபா ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்களா? முதல்ல திருவோணம் பட்டு. அந்த பக்கம் பாத்தீங்களா? சொக்கத்துல சுட சுட சாப்பாடு ஆக்கி போட்டாங்க. வீட்டுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு நைட் கொண்டாடி சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது புருஷனுக்கு. இன்னொன்று சொன்னாங்க, என்னது மந்திரியனும் தூது வந்தது அது மரண வேண்டும் வடிவில் வந்ததாமா. நைட் 10 மணிக்குள்ள கடைக்கு தேடி போக வேண்டியது, அப்புறம் மரணம் வராம என்ன ஒரு நடுவே. நான் தெரியாம கேட்கறதுனாலே ஒரு 50 ரூபாய்க்கு கம்மல் வாங்கி மாறினது தப்பா நடுவே. சொல்லுங்க, சொக்கத்தக்கம் இது தங்கம்னு முதல்ல தெரிய மாட்டேங்குது. அது தெரியாமே பேசிட்டு இருக்காரு. இது பேசுறத உண்மை நினைச்சு இங்க கைத்தறி வேற இருக்காங்க. இந்த எதிரில் இருக்கிறவங்க எங்க அம்மா தான் பேசுன்னு பேசுறாங்க. நான் தப்பு சொல்லல, அவங்க அர்த்தத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க அம்மா பாசமான அம்மா தான். ஆனா அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல நடுவரே. அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு தாயா இருக்கிறத விட தன்னுடைய கணவனுக்கு மனைவியா இருக்கிறது தான் பெருமை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல நடுவரே. அடுத்து வாலிப பசங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க யாரும் ஒரு பையனாவது எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இல்லை திருவிழாவுக்கு போகும்போதோ ஏமா மாமா போல நம்ம 2 பேரும் கூட்டிட்டு போனதை பார்த்துருக்கீங்களா? எப்படியாவது அம்மாவை கழட்டி விட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த கிளம்பிடுவாங்க. அங்கே போய் எந்த பொண்ணோட அழகா இருக்குன்னு பார்க்கறது இவங்க வேற. இதுல பேச்சு வேற. அம்மாவுக்கு சப்போர்ட் எப்போ பண்றாங்க தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம். இவங்க விவரமானவங்க நடுவில் ஏன் சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. என்ன பண்ணாலும் ஐயோ என் பையன் ஆடி முடிஞ்சு ஆடி வந்தா டாப்பா வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த தைரியத்துல இருக்கிறாங்க. ஆனா பொண்டாட்டி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? தப்புனா ஏன் பண்றேன்னு கேட்பாங்க, எதுக்கு பேசுவாங்க, அது எவ்வளோ அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னா. இதே கேள்விய அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சா. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யார்கிட்டையும் நான் பேசுறதும் இல்லை, எதுவும் பண்றது இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஏதோ நினைக்கிற நிற்கிறாங்க, என்ன பார்க்கலான்னு சொல்லி கேட்டப்ப என் பக்கத்தில் அந்த நண்பர் சொன்னாரு, சார் அங்கே ஒரு ஆள் வந்து உள்ள நிற்கிறான், ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ் முழுக்க உள்ள வந்து நிறைய பாம்பு வச்சிருக்கான். அந்த பாம்புக்குள்ள அவன் இருக்கிறானா, அதை வந்து ஷோ மாதிரி எல்லா இடத்தையும் கொண்டு போய் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னான். அதாவது பாம்பு கூட வாழ்றான், பாம்பு கூடயே அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள இருக்கான். எத்தனை நாளா
கிட்டத்தட்ட 15 நாளா 20 நாளா அந்த பாம்பு இருக்கிற பாக்ஸ்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவன் கூட இருந்து எல்லாம் வந்து அந்த பாம்பு பாக்ஸில் வச்சு போட்டோ எடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு என் பக்கத்தில் வந்து நண்பர் சொன்னார், ஒரு 25 பாம்பு கூட ஒரு 20 நாளா இருக்கிறான்னு இவ்வளோ பெரிய ஆளாக்குறாங்க. நான்லாம் ஒரு பொண்டாட்டி கூட 30 வருஷமா இருக்கேன். அதை விடவா இது பெரிய சமாச்சாரம் அப்படின்னு கூட வந்து நண்பர் சொன்னார். அந்த மாதிரி சகோதரி கிரிஜா வந்து மனைவி எந்த அளவுக்கு மகத்துவமானது சொல்லிட்டு போயிட்டாங்க. மாமியாரே என்ற அணியிலிருந்து இன்னொருத்தர் பேசணும், அதுக்கான கண்டென்ட் இல்லாததுனால மருமகளே என்கிற அணியிலிருந்து இன்னொருத்தர் பேசுறாங்களா தீர்ப்பு போயிடும். அப்பப்ப மக்கள் பண்ணிட்டே என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழனைக்கும் என்னுடைய முத்தான முதற்பெண் வணக்கங்கள். என் அன்பு அதிக பெருமக்களுக்கு அடுத்த வணக்கங்கள். வணக்கம் எல்லாம் கை தட்டணும்னா நல்லா கை தட்டுங்க. ஏன்னா முன்னாடி ஊதுலையா தட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். சிரிச்சாதான் நல்ல முகம், சிரிக்கலைன்னா அது பேர் வேற. அவங்க கட்டி எங்கன்னு சொல்லுவாங்க, இங்கதான் சொல்லக்கூடாது. நல்ல கண்ணியமிக்க பெண்கள் நடுவர்களே, இந்த ஊர்ல கண்ணியமிக்க பெண்கள் இருக்காங்க, காலையை அடைக்கிற ஆண்கள் இருக்காங்க. நடுவர்களே ஒரு உண்மையை சொல்லணும்னா, நானும் பெரிய மூவர். 5 வயசுக்கு பேச்சே வராதான். யாராவது ஒரு சத்தம் போட்டு எனக்கு சத்தம் போட்டு பேசினா நான் பயந்து அழுதுடணும். இவங்க 2 பேர் பேசுறது பார்த்து நான் அப்படியே மூச்செல்லாம் பார்த்தேன். ஜன்னல் வழியா போக முடியாது, வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு அண்டை புழுங்க ஆகாச புழுங்க கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது 2 கொண்ட புழு கொரோனா புழுவா எனக்கு உட்கார்ந்து பேசிட்டு போயிருக்குது. இதை கேட்கறப்ப இன்னொரு மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க? இன்னொரு மக்கள் சாதாரண மக்கள் நடுவர்களே, இன்னொரு மக்கள் சாதாரண மக்கள் கேட்கிறேன். சிப்பிக்குள் இருந்தால் தான் முத்து. இந்த ஊர் மக்கள்னாலே எது தெரியுமா? சர்க்கஸ்ல போடுவாங்க வேஷம். இந்த ஊர் மக்கள்னாலே பாஸ் நடுவர்களே. திருநெல்வேலினா அல்வா, திருச்செந்தூர்னா முருகா, திண்டுக்கல்னா பூட்டு. நாங்க வைக்க போற இப்ப வேட்டி எங்க என்ன கூட பேசிட்டு போயிருக்காங்க. நடுவர்களே, நீங்க எவ்வளவு ஒரு அன்பான மனுஷன், எவ்வளவு மரியாதை தெரிந்த மனுஷன், எவ்வளவு ஒரு பண்பான மனுஷன். கேட்கிற 10,000 ரூபாய் பேரத்தை கொடுத்துட்டு பேசுற ஆள் நீங்கெல்லாம். அப்படி ஒரு ஆள் நீங்கெல்லாம். தடப்பட விசுவாசம், நீங்க பேசினாவே சந்தோஷம். சிவகாசினா பட்டாசுனா நீங்க சிரிச்சாவே மத்தா முத்தான். குழந்தைனா அழுவும், சொட்டைனா முடி விடும். நீங்க பேசினாவே இந்த கூட்ட கை தட்டி ஏதோ கை தட்டிட்டுக்கா அப்புறம் பேரத்தை கொடுப்பாங்க. பணத்துல இருக்காதுங்க. ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது காசுக்கு செல்ல வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது மெக்கா வழிநாட்டு சென்றிருக்க வேண்டும். ஒரு நல்ல பேச்சாளனாக பிறந்திருந்தால் எங்கள் நடுவரைய கலையுடன் ஐயாவுடன் பேசியிருக்க வேண்டும். கட்டிட கைதான் கைதற்காக போயிட்டு நடுவரே, மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் நினைக்கிறீங்க வித்தியாசம் என்னமா வித்தியாசம்? தான் செய்ய தப்பை எல்லாம் கொண்டாடி கிட்ட மறைக்கிறவங்க தான் மனுஷன். எனக்கு கொண்டாடி இருக்கிறத மறைக்கிற பெரிய மனுஷன். ஜெகன்யம்மா நாட்டுக்கு நடக்கிறத பேசுறோம். என்னங்க இங்க கண்டக்டருக்கும் சொந்தக்காரங்க நினைக்கிறீங்க வித்தியாசம்? ஒரு வீடுல போய் வாசல் நின்னா கூட இந்த காலத்துல சொந்தக்காரர் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டக்டர் ஒரு படியே இருக்குங்க, உள்ளவா ஆயுதத்தை கொடுத்துட்டு அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்த ஊர்ல இந்த ஊர் இருக்கு. ஒரு கண்டக்டருக்கும் கண்டக்டருக்கு எழுதிருக்க வித்தியாசம். 2 பேருமே நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு விடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல அதிகாரத்தை நகர்த்தி காலத்தையே நமக்கு பெற்றுக் கொடுக்கிற போது 2 பெண்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்தி இந்த உலகத்தை வாழ்விலே நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரே ஒரு குழப்பம் தான் இருக்கு. 51 மார்க்கு 49 மார்க். இதுல 51 யாரு 49 யாருன்னா வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் கணவனுக்கு துணையாக நாம் தான் இருக்க போகிறோம் என்பது தெரிந்திருக்கிற நமக்கு. இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 20 வயசு 25 வயசுல கல்யாணம் ஆகுது ஒரு பொண்ணு. ஒரு பையனுக்கு 25 வயசு 29 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா
நீங்கள் வாழ போகிற காலம் குறைந்தபட்சம் 50 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 50 வருஷம். ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே போகிற போது அந்த தாய்க்கு ஏற்கனவே 50 வயது. 50 வருஷம் இனிமே தான் வாழ போறேன்னு நீ போகும்போது 50 வயசை கடந்துட்டு அதிகபட்சம் 15-20 வருஷம் வாழ போற தாயை போட்டி பாதுகாப்பதிலே இன்றைய தமிழ் பெண்கள் சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல குடும்பத்திற்கு மிகப்பெரிய தேவையும் மிகப்பெரிய அவசியமும் மிகப்பெரிய பேராண்மையும் இன்றைய நிலையில் இருக்க வேண்டியது மாமியார்கள் இயற்கை ரசிகர்கள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த நல்ல நிகழ்ச்சி வாயிலாக எல்லாம் சொல்லிட்டு மிகப்பெரிய நிகழ்ச்சி. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நல்லா அந்த பெரிய அரங்கத்தில் நல்லா மியூசிக் எல்லாம் கொண்டு வந்து அடுத்த முறை உங்களை எல்லாம் சந்திக்கிற வரை விருப்பமே இல்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி.